ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம கோன் மேக்கிங் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கோன் ரோல் பண்ணி வச்சுட்டேன் செலஃபன் ஷீட்டை வச்சு. அடுத்தது ஹென்னா பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது டிஸ்பென்சர் செல்லோ டேப் இது எல்லாத்தையும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் கோன் பேஸ்ட்டை கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது ஹென்னா கோன், அதாவது கோன் ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து கோன் பேஸ்ட்டை அதுக்குள்ளே வச்சு நம்மளோட கட்டை விரலால் ப்ரெஸ் பண்ண மேலே இருக்கிற கையாலையும் கீழே இருக்கிற கையாலையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ண கோன் உள்ளே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அளவுக்கு போனதுக்கப்புறம் எண்ணெய் வெளியே எடுத்துகிட்டு, அதாவது பேஸ்ட்டை வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம பேஸ்ட்டை உள்ளே விடணும். ப்ரெஸ் பண்ண உள்ளே போயிட்டே இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு, அதாவது கோன் கொஞ்சம் எம்டி ஷீட் வெளியே தெரியணும், அந்தளவுக்கு தான் விடணும். ஃபுல்லாக கவர் பண்ணால் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் முக்கால்வாசி ஊற்றிக்கலாம். எண்ணெய் பேஸ்ட்டு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாம். செல்லோ டேப் ஃபஸ்ட்டு எண்டில் ஒரு டேப் போட்டு ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அடுத்தது சும்மா ரஃப்பாக இப்போதைக்கு மடித்து எண்ணெயோட ஃப்ளோவை செக் பண்ணலாம். எண்ணெயோட ஃப்ளோ பார்க்கலாமா? ஃப்ளோ நல்லா வருதா? அதனால் அப்படியே வச்சுட்டு எண்டில் இது மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஏன்னாக்கா நம்ம கோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இது மாதிரி மடித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பாருங்கள், மடித்து அழகாக ஸ்டைல் பண்ணிக்கலாம் டேப் போட்டு. இது போல் ப்ளஸ் ஷேப்பில் நம்ம ப்ளஸ் எப்படி போடுவோம் அதே மாதிரி அந்த ஷேப்பில் நல்லா டேப் வச்சு கொஞ்சம் இழுத்து டேப் ஓட்டணும். எப்போயுமே லூஸாக ஒட்டக்கூடாது, டைட்டாக ஓட்டணும். அடுத்தது ப்ளஸ் ஷேப் போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக ரவுண்டாக ஒரு ஷேப்பில் ஒட்டிக்கணும். ஏன்னா அந்த டேப் எடுத்துகிட்டு வராதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டேப் ஒட்டிக்கிறோம், ஒரு கன்ஃபார்ம்காக. அவ்வளோதான். இப்போ நம்ம கோன் ஃப்ளோவை பற்றி பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் எப்படி நல்லா போகுதா? அடுத்தது ஒரு ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டு மேலே டாட்ஸ் போல் வைக்கலாம். டியர் ட்ராப்ஸ் மாதிரி, இல்லை எப்படி வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சு பார்க்கலாம். இப்போ நான் போட்டிருக்கேன். ஃப்ளோ எப்படி போகுதுன்னு பாருங்கள், நல்லா போகுதுங்களா? அதுக்கப்புறமா ஒரு லோட்டஸ் டிசைன் பார்க்கலாம். இது போல் வீடியோ உங்களுக்கு தேவைன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த கோன் ரோல் பண்ணுறது அப்படி வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ பண்ண ப்ராசஸே இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக சொல்லிக் கொடுங்கன்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அப்புறம் லோட்டஸ் டிசைன் ஃபஸ்ட்டு திலகம் பெருசாக போடணும். அப்படின்னா தான் லோட்டஸ்க்கு பார்க்க அழகாக இருக்கும். அடுத்த பெட்டல்ஸ்லாம் சின்னதாக போட்டோம்னாக்கா அழகாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மெஹந்தி பற்றி ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.